பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க மத்தியில என் பேரு நிந்தையா மாறிடக்கூடாது, நான் ஏசப்பா பிள்ளைன்னு அவர் நிரூபிக்கணும், இந்த ஆசை இல்லாதவங்க இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்று அன்பர் ஒரு அழகான வசனத்தை நமக்காக கொண்டு வருகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பாருங்க, என்னெல்லாம் நமக்கு கொடுப்பாரா? தானியம், திராட்சரசம், எண்ணெய். எண்ணெய்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தானியமும் திராட்சரசமும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ரெண்டையும் நிறைவாய் கொடுப்பாரா? பிரியமானவர்களே, எதுக்காக? உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய சமுதாயத்தார், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார், நண்பர்கள் மத்தியில நீங்க நிந்தைய அனுபவிக்க கூடாது. உங்க தலை உயர்ந்திருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு நிந்தையான இடத்துல சிரமப்பட்டு நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அழகான ஒரு வசனத்தோடு நம்மை சந்தித்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடியே தானியம் குறைவுபடாது, திராட்சை ரசம்னா அது மகிழ்ச்சியை குறிக்கும், குறைவுபடாது. இன்னும் எண்ணெய்னு சொன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வல்லமைகளையும் வரங்களையும் கொடுப்பார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டாகும். இதெல்லாம் பார்த்து உங்களுடைய சுற்றத்தார் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி அவர் செய்வார். உங்களுடைய தலையை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமாய் இருங்கள், உற்சாகமடைங்கள். தேவனுடைய வசனத்தை நம்புவோம், வார்த்தையில நம்முடைய சிந்தையை பதித்து வைத்துக் கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, எங்களுடைய சுற்றத்தார் உறவினர்கள் மத்தியிலே நாங்க நிந்தையான வாழ்க்கை வாழாதபடி எங்களுடைய தலையை நீர் உயர்த்துவதற்காய் நன்றி. நிச்சயமாய் உயர்த்துவார். கடன்களை மாற்றி உயர்த்துகிறார். நல்ல வேலையை கொடுத்து உங்களுடைய தலையை உயர்த்துகிறார். பிள்ளை பாக்கியத்தை அருளி செய்து தலையை உயர்த்துகிறார். இன்னும் உங்களுடைய குறைவை மாற்றி போட்டு தலையை உயர்த்துகிறார். கடன்களை மாற்றி தலையை உயர்த்துகிறார். ஒரு அற்புதத்தை செய்து தலையை உயர்த்துகிறார். பெற்றுக் கொள்ளுவோம், எடுத்துக் கொள்ளுவோம் அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.